நீங்கள் உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஏசப்பாவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டுட்டீங்கல்ல. ஏசப்போட நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுட்டீங்கல்ல. ரட்சிக்கப்பட்ட நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஏசப்பாவோட சித்தம் இல்லாமல் நடக்காது. உங்களுக்கு விரோதமாய் வந்த தீமைகளை ஏசப்பா நன்மையாய் மாற்றுவாங்க. இந்த போராட்டங்கள், இந்த பிரச்சனைகள், இந்த நோய்கள் எல்லாமே சில காலம்தான். இதை நீங்கள் ஜெயிக்கணும். ஏசப்பா உங்க கூட இருக்காங்க. ஜெபத்தில் போராடுங்க. ஏசப்பா கிட்ட மட்டும் அழுங்க. மனுஷங்க கிட்ட அழாதீங்க. உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் ஏசப்பா கிட்ட மட்டும் சொல்லுங்கள். தைரியமாக இருங்க. பெண்களை நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள், தைரியமாக இருங்க. நீங்கள் நம்பின மனிதர்கள் உங்கள் கூட இல்லாட்டாலும் ஏசப்பா உங்கள் கூட இருக்காங்க. அந்த உணர்வு எப்போவுமே உங்களுக்கு வேணும். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பது தான் உங்கள் பலன். ஏசப்பா உங்கள் கூட இருக்காங்க. உங்கள் கண்ணீர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்காங்க. அவர் கைவிட மாட்டார். உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். கர்த்தர் உங்கள் நோயிலிருந்து உங்களுக்கு விடுதலையை தருவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை.